வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை சாவி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிரயோஜனமாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஏன் ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ண அப்படின்னா, ட்ரெண்ட் லைனில் நிறைய விஷயங்கள் பேசும்போது அது மற்ற டாபிக்ஸ் பேசும்போது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரெண்ட் லைன் தான் பேசிக். ஸோ ட்ரெண்ட் லைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸில் நம்ம பேசுகிற கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படைகள் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டி நான் போட்டுற முடியும். ஸோ அதனால் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டேன். ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் ஏகப்பட்ட டாபிக்ஸ் கொட்டும், நிறைய பேர் பேசியிருக்காங்க. அண்டு அதை தவிர நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் யாராவது ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுத்து இவங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசி அவங்க சொல்லிக் கொடுக்குறதையும் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் உண்மையிலுமே அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, ப்ராப்பராக நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைன்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் எனக்கே வந்து நிறைய டைம் திணறிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் மட்டுமே ஒரு வாழ்க்கை இல்லை ஷேர் மார்க்கெட்லன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ட்ரெண்ட் லைனில் வச்சு உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் அதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பை ஆர் செல் எடுக்கவே முடியாது. அப்படி நீங்கள் ட்ரெண்ட் லைனை வச்சு பை செல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ராங் ட்ரேட் தான் பண்ணுறீங்க, தவறான வியாபாரம் தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து ஒரு வழிகாட்டி, சரியா? திசை காட்டி, வழிகாட்டின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ட்ரெண்ட் லைனை வச்சு என்ட்ரி எடுக்காதீங்க. ட்ரெண்ட் லைனை வச்சு புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டை. அண்ட் ட்ரெண்ட் லைனை வச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறதுன்றதுக்கு அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைன்னா என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி வரைகிறது, வரைஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னலாக வந்து ட்ரெண்ட் லைனை மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சா அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம், இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெண்டுனா என்ன, இங்கிலீஷில் ட்ரெண்டுன்னு சொல்லி எங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட மீனிங் கொட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் பார்க்காதீங்க, தமிழில் பேசுங்க. தமிழில் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மனசில் நிற்கும். தமிழில் புரிஞ்சுக்கிட்டா தான் மனசில் நிற்கும். ட்ரெண்ட் அப்படின்னா திசை. ஒரு கண்டினியூஸாக ஒரு இலக்கை நோக்கி பயணிக்குது, ஒரு திசையை நோக்கி பயணிக்குது அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸாக பயணிக்கும் போது தான் அது ட்ரெண்ட் ஆகும், சரிங்களா? இப்போ யூடியூப்ல இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா என்னது? திசைன்னு அர்த்தமா? திசைன்னு மட்டும் இல்லை, அது கண்டினியூஸாக ஒரே இலக்கை நோக்கி பயணிக்குது. எல்லார் நோட்டிஃபிகேஷன்லையும் எல்லாருடைய ஹோம் பேஜ் யூடியூப்லேயும் வந்து நிற்கிது, இதை பாருங்க இவ்வளோ மில்லியன் வியூஸ் வந்துருச்சு, பாருங்கன்னு நம்மளை பார்க்க வைக்குது. அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது, ஒரு திசையை காட்டுது. எந்த திசையை காட்டுது? அது ட்ரெண்ட் ஆகுதுன்ற ஒரு திசையை காட்டுது. ஒரு திசை தான் அது. ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு திசை, சரிங்களா? அதில் 2 திசை இருக்குது, முக்கியமாக 2 திசை இருக்குது. இன்னொன்றும் இருக்குது மூணாவதா, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். 3 ட்ரெண்ட் இருக்குது, அதில் முக்கியமாக 2 ட்ரெண்ட். ஒன்று அப் ட்ரெண்ட், ஒன்று டவுன் ட்ரெண்ட். இன்னொன்று மூணாவது வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட். சைட்வேஸ்லாம் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்ல முடியுமானா? ஆமாங்க, அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ ஸ்டாக்ஸு சைட்வேஸ்லேயே பல நாட்கள் பல வருஷங்கள்லாம் பயணிச்சிருக்கு. ஸோ அது ட்ரெண்டு தானே, சைட்வேஸில் இருக்கிறதும் ட்ரெண்டு தானே. லோவில் வாங்கி ஹையில் விற்றுட்டு போங்க, அதில் வராத லாபம். உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு, திரும்பவும் அதே லோவில் தான் வருது, ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டிங்களா சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சு? அதுவும் ஒரு ட்ரெண்டு தான். சரி, நம்ம அதுக்குள்ளெல்லாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே என்ன நடக்குது, சைட்வேஸ் அப்புறம் பார்த்துப்போம். ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத வந்து எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏன்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் சேல்ஸ் டீம்னு ஒன்று இருக்குது. அந்த சேல்ஸ் டீம் வந்து மாதம் மாதம் அந்த கம்பெனிக்கு நாங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்த மாதம் வந்து நாங்கள் 10 பண்ணியிருக்கோம்,
இந்த மாதம் நாங்கள் வந்து 20 பண்ணியிருக்கோம், இந்த மாதம் நாங்கள் வந்து 30 பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அதை நீங்கள் என்ன ட்ரெண்டுன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது அப் ட்ரெண்ட் தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு அது அப் ட்ரெண்ட் தான் சொல்வீங்க? இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும்ல. சும்மா 10 20 30ன்னு மேலே மேலே ஏறுதுன்னுலாம் சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு ரீசன் சொல்லக்கூடாது நீங்கள். அதில் வந்து விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, போன மாதம் தொட்ட உச்சத்தை இந்த மாதம் உடைச்சி இன்னொரு உச்சத்தை வச்சிருக்கு. இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்ச உச்சம், போன மாதத்துடைய ஹையை விட இந்த மாதம் ஒரு ஹை வச்சிருக்கு அப்படின்றத முடிவு பண்ண முடியும். எப்போ? 2 விஷயம் நடக்கணும். போன மாதம் நவம்பர் 30ஆம் தேதி கடைசியாக அந்த ரிப்போர்ட் எடுத்து முடிக்கிற அன்னைக்கு 10ன்னு இருந்துச்சுன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி அந்த மாதத்துடைய கணக்கு முடியும் போது 20ன்னு முடியணும். அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மறுபடியும் அந்த மாதத்துடைய கணக்கை முடிக்கும்போது 30ன்னு முடிக்கணும். 10 20 30. சும்மா 10 20 30 சாதாரணமாக வந்துடாது. அந்த மாதத்தோட முடிவில் 10ன்றது கான்ஸ்டண்ட்டாக நிற்கணும். அப்படி நிற்கும் பட்சத்தில் அதை அடுத்த மாசத்துடைய முடிவில் இன்னொரு நம்பர் உடைக்கும் பட்சத்தில் அது ஹை. அந்த ஹையை உடைச்சு இன்னொரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேரு அப் ட்ரெண்ட். இதுக்கு பேர் தான் அப் ட்ரெண்ட். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் என்னவனா இருக்கலாம். 10க்கு 10 விட 15 அப்படி கூட வைக்கலாம். அடுத்த மாதம் 16 கூட வரலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. போன மாதத்தை விட ஒரு நம்பர் அதிகமாக இருக்கணும். அதுதான் விஷயம். ஹை அப் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. லோக்கும் அதே மாதிரி தான். 40 30 20 இது வந்து ஒரு கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்கிறேன். அதே தான் மார்க்கெட்டுக்கும். பட் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கோங்க. 40 30 20 10ன்னு தொடர்ந்து கீழே வரும்போது 40ன்னு போன மாதம் முடிவில் இருக்கணும். கடைசியாக அந்த மாதத்தோட ரிப்போர்ட் அனுப்புகிற அன்னைக்கு அந்த மாதத்துடைய கம்ப்ளீட் டேட் முடிகிற அன்னைக்கு 40. இந்த மாதத்துடைய கடைசி 30ஆம் தேதி முடியும் போது 40க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரான 30க்கு லோ வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு மாதமும் டவுன் ட்ரெண்ட் போன மாதத்துடைய லோவை உடச்சி புது ஒரு லோ வைக்கும்போது அது டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். இது தெரியாமல் நம்ம மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹை 10, இதை உடைச்சி நவம்பர் மாதம் முடியணும். அப்புறம் இந்த ஹையை உடைக்கணும். இதை உடைச்சி டிசம்பர் மாதம் முடியணும். ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகணும். ஜனவரி மாதம் இந்த ஹையை உடைச்சி இன்னொரு புதிய உச்சத்தை வைக்கும்போது தான் இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இதே தான் லோ டவுன் ட்ரெண்டுக்கும். ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி வரும்போது இந்த லோவெல்லாம் உடைக்கணும். இது 40, இதை போன மாதம் உடைச்சி இந்த மாதம் புது ஒரு லோ வைக்கணும். இதை உடைச்சி அடுத்த மாதம் வரும்போது தான் நம்ம இன்னொரு லோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதுதாங்க பேசிக். இந்த லோவையும் இந்த ஹையையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டை கணிக்க முடியும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் என்னென்னா, டவுன் ட்ரெண்டாகவும் இல்லாமல் அப் ட்ரெண்டாகவும் இல்லாமல் ஒரு ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் சைட்வேஸ் ட்ரெண்ட். அதை நீங்கள் எப்போ சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு 3 லோக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும். 3 ஹைக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும். மொத்தம் 3 லோ 3 ஹை. சரிங்களா? அதுக்கப்புறம் அது உடைக்கக்கூடாது. அது உடைச்சாலும் சஸ்டெயின் ஆகக்கூடாது. மேலே திரும்ப உள்ளே வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் மறுபடியும் வந்து இந்த சைட்வேஸ் கண்டினியூ ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு 3 லோக்கு 3 ஹைக்கு மேலே கண்டினியூ ஆகுதுன்னா அது சைட்வேஸ் ட்ரெண்ட். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து முக்கியம் கண்டிப்பாக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை, தேர்ட் ஹை, இந்த 3 ஹைக்கு அப்புறமும் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா இது சைட்வேஸ் ட்ரெண்ட். அதே மாதிரி லோலையும் ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ, இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி இந்த ஹை வந்து தேர்ட் ஹையாக ஃபார்ம் ஆகணும். இந்த ஹை தேர்ட் ஹையாக ஃபார்ம் ஆகி உள்ளே வரணும்.
இது உடச்சி மேலே போகக்கூடாது. சரிங்களா? இந்த தேர்ட் ஹை ஃபார்ம் ஆகி உள்ளே வரும்போது தென் இது சைட்வேஸ் ட்ரெண்டு தான் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 3 ஹை 3 லோ. ஸோ ஒரு ஹையில் எப்படி நீங்கள் சைட்வேஸ் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? 3 லோ ஃபார்ம் ஆகி 3வது ஹைக்கு வரணும். அப்போது இது சைட்வேஸ் ட்ரெண்டாக இருக்குமோன்னு ஒரு டவுட் வரும். இந்த ஹையையும் உடைக்காம திரும்ப உள்ளே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் சைட்வேஸ் ட்ரெண்ட். 3 லோ கன்ஃபார்மாக இருக்கணும், 3 ஹை கன்ஃபார்மாக இருக்கணும். சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது எப்படி அப் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது, புரிஞ்சிக்கிறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். லோ எப்படி டவுன் ட்ரெண்டும் சொல்லிட்டேன், சைட்வேஸும் சொல்லிட்டேன். இப்போது இதை வச்சு ட்ரெண்ட் லைனை வரையலாம். ட்ரெண்ட் லைனை வரைகிறதுக்கு முன்னாடி இந்த லோ இந்த ஹையை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் அப்படின்ற டூல் வந்து இங்கே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் டூல் பாக்ஸ் இங்கே இருக்குது. உங்கள் ப்ரோக்கர்லேயும் இருக்கும், ட்ரேடிங் வியூலையும் இருக்கும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு சைட்வேஸில் ஒரு கோடை போட்டிங்கன்னா இதை தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லி தந்துடுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் டயகனல் ட்ரெண்ட் லைன். இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன். வெர்டிக்கல் ட்ரெண்ட் லைன் ஒன்று கிடையாது. ஏன்னா வெர்டிக்கலாக எந்த ஸ்டாக்கும் பெருசாக போகாது. ஸோ அதனால் இது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன், இது டயகனல் ட்ரெண்ட் லைன். டயகனல் ட்ரெண்ட் லைனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டயகனல் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், இன்னொன்று டயகனல் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். சும்மா சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் டயகோனல் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இப்படி 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த லோ ஹை இந்த பேராமீட்டர்ஸ்லாம், அதை வச்சு தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறது. நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் மட்டும் 2 டைப்ஸ் இருக்குது. சரியா? இதே தான் ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனுக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா லோவர் சைடில் இருக்கிறது ஹரிசாண்டல் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், இது வந்து ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ ஃபைன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ட்ரெண்ட் லைனோட டைப்ஸ் என்னென்னு. இப்போது ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருவோமா? ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு முக்கியமாக சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் முக்கியம். ஒன்று வந்து அந்த ஒன்று என்னென்னா ஸ்ட்ராங் லோ இருக்கணும். அது மினிமம் 2 லோ கனெக்ட் பண்ணணும். மினிமம் 2 ஸ்ட்ராங் லோவை கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் டயகனல் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும்னா ஸ்ட்ராங் ஹையை கனெக்ட் பண்ணணும், மினிமம் 2 ஹையை கனெக்ட் பண்ணணும். இங்கே ஸ்ட்ராங் ஹை ஸ்ட்ராங் லோனா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஹை அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஹையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதில் எதரா ஸ்ட்ராங் ஹைன்னு எடுப்பீங்க அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். நம்ம எதரா இதை ஸ்ட்ராங் ஹைன்னு எடுத்து இதையா எதை எடுப்போன்னே நமக்கு புரியாது. ஸோ ஸ்ட்ராங் ஹை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தாலும் அது ஹையாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங் ஹை. அதுக்காக நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு லாஜிக்காக யோசித்து பண்ணுங்கள். இப்போது இப்படி பார்த்த இந்த ட்ரெண்ட் லைனு 5 மினிட்ஸில் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி பார்த்த இந்த ட்ரெண்ட் லைனு இப்படி இருக்கும். அவ்வளோதான். இதுவே நீங்கள் இன்னும் 30 மினிட்ஸ் போனீங்கன்னா இன்னும் இந்த ஹை லோஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நாய்ஸ் கம்மியாக உங்களுக்கு விசிபிலிட்டி கிளாரிட்டி அதிகமாகும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்க சொன்னேன். எத்தனை ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் 5 மினிட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் இல்லை 2 டைம் ஃப்ரேம் போதுமானது. இப்போது 5 மினிட்ஸ்னால் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸில் போய் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக விசிபிளாக உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியணும். புரியுதுங்களா? நீங்கள் 5 மினிட்ஸில் தான் நான் பண்ணுவேன்னு நீங்கள் அடமெண்ட்டாக ஸ்டாட்டிக்காக அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் கூட சம்டைம்ஸ் ட்ரெண்டு நல்லா தெரியும். ஆனால் ட்ரெண்டு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்?
லோவர் டைம் ஃப்ரேம் போனால் இன்னமும் புரியாது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேண்டில்ஸை குறைச்சி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ட்ரெண்டு கிளியராக தெரியும். சரி, இது அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ட்ரெண்டு தெரிகிற ஒரு டைம் ஃப்ரேமுக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ட்ரெண்டு புரிகிற வரைக்கும் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு போய் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான டைம் ஃப்ரேமில் தான் போய் பார்க்கணும். அந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ட்ரெண்டு தெரியணும். ட்ரெண்டு தெரியணும்னா அங்கே ஸ்ட்ராங் லோ ஸ்ட்ராங் ஹை இருக்கணும். இதுதான் க்ரைட்டீரியா நம்ம ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு. ஓகே, 2 லோ கனெக்ட் பண்ணணும், 2 ஸ்ட்ராங் லோ கனெக்ட் பண்ணணும், 2 ஸ்ட்ராங் ஹை கனெக்ட் பண்ணணும். இதுதான் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன். ரைட். இப்போ ஏதாவது ஒரு சார்ட்டில் போய் பார்த்துடலாம். இது வந்து நிஃப்டி 50. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெண்ட் தெரியும். லோ ஹை, இங்கே ஒரு சைட்வேஸ் போயிட்டு அப்புறம் ஒரு லோ, அப்புறம் ஒரு ஹை, அப்புறம் ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ, அப்புறம் ஒரு ஹை, அப்புறம் ஒரு லோ, இப்படி நல்லா வந்திருக்கு. சரி, இதை நம்ம வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வரைகிறதுக்கு நான் இன்னொரு வழி சொல்கிறேன். இப்போது இது ஸ்ட்ராங் லோ தான் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? முதல்ல இந்த லோலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு லோ. இப்போ நான் இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குற இந்த லோ தான் ஸ்ட்ராங் லோ அப்படின்றத நான் கண்டுபிடிக்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறேன். சரி, இப்போ இதே லோ ஹையர் டைம் ஃப்ரேமில் தெரியுதான்னு பார்ப்போம். பர்ஃபெக்டாக தெரியுது. ஓகேவா? அண்ட் 3 ஹவர்ஸில் போய் பார்ப்போமா? அதுலேயும் நல்லா தெரியுது. 4 ஹவர்ஸ் நல்லா தெரியுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் லோ. இப்போது நம்ம இதுக்கான சப்போர்ட் லைனை நம்ம மறுபடியும் 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துடலாம். இப்போது சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை எப்படி வரையணும் அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுருந்தா நல்லா இருக்குமே, இல்லை இது கொஞ்சம் கீழே வந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போது இன்னொரு டவுட்டும் வரும். லோவை கனெக்ட் பண்ணுறதா இல்லை க்ளோஸை கனெக்ட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. அங்கேயும் ஒரு 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 ட்ரேட் நடந்திருக்கு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான டிப்பு. சரிங்களா? இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு வைங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, முக்கியமாக ரெண்டுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைனை வரைய போகிறீங்க, 2 லோக்கு மேலே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதை வரைய போகிறீங்க அப்படின்னா, இங்கே கனெக்ட் பண்ணுறீங்களோ, இங்கே லோவை கனெக்ட் பண்ணுறீங்களோ, க்ளோஸை கனெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த இடத்துல இந்த லோ, அதாவது கடைசியாக இப்போ இங்கே ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த கடைசி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் மட்டும் எட்ஜில் வச்சுடுங்க. இந்த எட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த மூமெண்ட் கரெக்டாக இருக்கும். இதை இப்படி வைக்காதீங்க, இதை கரெக்டாக இப்படி வைங்க. இதை கரெக்டாக இப்படி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் இங்கே டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே டச் ஆகணும் அப்படின்னா இது நீங்கள் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தால் தான் டச் ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் இந்த லோவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் இங்கே கரெக்டாக இங்கே இது பண்ண முடியும், இதையும் டச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது யூ கேன் டச் திஸ். இதை டச் பண்ணி தான் ஆகணும். இதை கண்டிப்பாக இந்த எட்ஜை தான் டச் பண்ணணும். இதை வந்து நீங்கள் உள்ளே வைக்கக்கூடாது. இது ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஓகே, ரைட். இப்போது இதை எப்படி நம்ம அருமையாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த அந்த ஹைக்கனாஷி மெத்தட், இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் லைனை போடுறேன், இந்த லோ வைக்கிறேன், இந்த லோவை கனெக்ட் பண்ணுறேன், அப்படியே வலிச்சு விட்டுறேன். முடிஞ்சு போச்சா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு, ஆஹா நான் செல் எடுக்க போகிறேன், நீங்கள் எங்கேயாவது நீங்கள் செல் எடுத்திருந்தீங்க, இவன் அடிக்கிற சைட்வேஸில் நீங்கள் காலி ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ சிக்னல் டு என்டர்
ஷார்ட் த மார்க்கெட் ஆர் ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் தட் யூ ஹாவ் டு என்டர் த மார்க்கெட். என்டர் ஐ மீன் லாங் போகிறதுக்கோ ஷார்ட் போகிறதுக்கோ சொல்கிறேன். இதுதான் பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைனுங்க. நான் சொன்ன மாதிரி ஹைக்கனாஷியில் வந்து நீங்கள் இங்கே எட்ஜில் வைக்கலாம். எஸ், ஆனால் இதை நீங்கள் கேண்டில்ஸில் போய் பாருங்கள் எட்ஜில் வருதான்ட்டு. எஸ், எட்ஜில் வருது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இது இவ்வளோதான் ட்ரெண்ட் சப்போர்ட் டயகனல் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான கண்டிஷன். நம்ம வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். இப்போது ஹை எப்படி வரைகிறது? ஹை எல்லாம் பாருங்கள், எதெல்லாம் ஹைன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். இதில் ஹை எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இந்த ஹையை வச்சிங்கன்னா எல்லாமே உடைக்கும். இது ஹையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு என்ன சொல்கிறது, இதை நீங்கள் வீக்லியில் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டிலாக தெரியும். இல்லை ஒரு டெய்லியில் போட்டு பார்த்தாலுமே இது ஒரு கேண்டிலாக தெரியும். வீக்லி எதுக்கு, ஒரு டெய்லியில் போட்டு பாருங்கள், இது ஒரு கண்டினியூஸ் கேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை, லீவ் இட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஹை, ஐ மீன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டயகனல் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையணும் அப்படின்னா ரெண்டு ஹை வேணும். இங்கே ரெண்டு ஹை இல்லை. இது ஒரு ஹை தான், ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ப்ராப்பரான ஹை கிடையாது. இது ஒரு ஹை, எஸ், இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம், தாராளமாக வரையலாம். எஸ், இது ஒரு ட்ரெண்ட் லைன். வேற எங்க ட்ரெண்ட் லைன் தெரியுது ஹைக்கு வரையறதுக்கு? இந்த மக்கள் ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஹெக்கினாஷிக்கு மாறிடுங்க. நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன், கூச்சமே பட மாட்டேன். நம்ம பெரிய எக்ஸ்போர்ட்லாம் நான் நினச்சிக்கவே மாட்டேன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு நினச்சிக்கிட்டுலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. நாம் முடிஞ்ச அளவுக்கு நீ யார், இன்னைக்கு நீ என்ன செய்வாய் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த ஹை, இந்த ஹை, இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட். ஒரு ட்ரெண்ட் தான் வரைய முடியுமானா இல்லை, மல்டிபிள் ட்ரெண்ட்ஸ் வரையலாம். இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு மேலே மினிமம் ரெண்டு இருக்கணும். சப்போஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் ஏற்படுது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டு. கரெக்டாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு டயகனல் ரெசிஸ்டன்ஸ் லைன். நல்ல ஒரு சேனல் மாதிரி வரும்னு பார்க்குறேன். எதுனா இது இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இங்கே எப்படி போடலாம்? சரி, நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேனே தவிர நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடும்போது என்னெல்லாம் யோசிக்கிறேன், ஒரு ட்ரெண்ட் லைனை போடும்போது எனக்கு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத ஐ மீன் லைவாக ஓப்பனாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இது வரைக்கும் போட முடியுமா? போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது டவுன் ட்ரெண்டாக மாறலை. ஸோ அப் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது. எப்படி அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுது? ப்ரீவியஸ் லோவை அது உடைக்கலை. எந்த ஒரு ப்ரீவியஸ் லோவாவது உடைச்சிருக்கா? இதை உடைச்சிருக்குன்னு நம்ம நினைக்கலாம், பட் இம்மீடியட்டாக ரிவர்ஸும் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட். இதுவும் ஒரு ட்ரெண்ட். கடைசியாக வைக்கிற அந்த ட்ரெண்ட் வந்து லைக் அந்த எட்ஜில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது முக்கியம். ஓகே,
இது ஒரு ட்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு திடீர் மூமெண்ட்லாம் கொடுத்து எந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் மதிக்காமல் கொண்டாமல் போச்சு அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரியோ இல்லை ஆப்ஷன்ஸ் டைமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பல்க் டீல் ஆர்டர் இல்லை வந்து ஏதாவது நியூஸ் அந்த மாதிரி எதனா ஒன்று நடந்திருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் வருதா, அவ்வளோதான் விஷயம். நம்மளால ட்ரெண்டை புரிஞ்சிக்க முடியுதா, அவ்வளோதான். இந்த ட்ரெண்டை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இதை உடச்சி ரீட்ரேஸ் பண்ணி அழகாக கீழே வந்து இங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு மறுபடியும் மேலே போய் திரும்ப உடச்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்க. இதில் நீங்கள் என்னதான் பண்ணாலும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட்ஸ் எடுத்துட முடியாது. அன்டில் அண்ட் தென் ஒரு உடச்சி ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுக்குற வரைக்கும் உங்களால் அதை எதுவுமே பெருசாக பண்ணிட முடியாது. இப்போ நீங்கள் இதை ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சிட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக உடச்சிருக்கும், கரெக்டாக உள்ளே வந்து என்ட்ராயிருக்கும், திரும்ப அதையும் உடச்சிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்ல வரேன். இந்த இடத்துலலாம் நான் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனையும் போட முடியும். இந்த லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போட முடியும். ஓகே, அப்புறம் நீங்கள் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போட முடியும். ட்ரெண்ட் லைன் அப்படின்றது எப்படி ஒன்றாலும் சாத்தியமே. ஆனால் கண்டிஷன்ஸ் ஒன்று தான். 2 ஸ்ட்ராங் ஹை 2 ஸ்ட்ராங் லோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை உடைக்கும் பட்சத்தில் ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோமா, இதை உடைச்சிருக்கா. இப்போ நீங்கள் வந்து இதை நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் போய் பாருங்கள். ஓப்பனிங்கே தாறுமாறு, உடைச்சி ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறான். ஸோ அதே மாதிரி அதுவும் உடைச்சி கீழே இறங்கி சரசரன்னு கீழே போகிறான். ஸோ அவ்வளோதான் மக்களே, ட்ரெண்ட் லைனை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு மேனுவலாக வரையக்கூடிய ட்ரெண்ட் லைன். ஆட்டோமேட்டிக் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. அதுக்கு ட்ரெண்ட் லைன் பை லக்ஸ் ஆல்கோ வித் பிரேக்ஸ். லக்ஸ் ஆல்கோ இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமையும் இருந்திருக்கலாம். படாதவர்கள் இதை வச்சு இது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, போட்டிங்கன்னா அழகாக சரசரன்னு உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லாம் கொடுத்துரும். ஆனால் இதில் நம்ம சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இதை ஸ்லோப்பை 1.4 ஆர் 1.6 இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுன்னு சொல்லி பாருங்கள். 1.4 சம்டைம்ஸ் செட் ஆகும், 1.6 சம்டைம்ஸ் செட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்விங் டிடெக்ஷன் பீரியடும் வந்து 18க்கு மாற்றிடுங்க. சம்டைம்ஸ் இதுவும் செட் ஆகும், இல்லை 14க்கே வச்சுருங்க. உங்கள் டைம் ஃப்ரேமை வச்சு பாருங்கள். ப்ரீவியஸாக கரெக்டாக அந்த சப்போர்ட் லைன் நீங்கள் இதை இந்த நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட்னு கிடையாது மக்களே. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 1 ஹவரில் வச்சா எப்படி தெரியுது. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அப் ட்ரெண்ட் கரெக்டாக உடச்சி மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்லோப் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் எனக்கு இன்னும் இந்த ஸ்லோப் வந்து இப்படி இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. லைக் இப்படி வந்து தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு தோணுது. அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லோப்பை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்மி பண்ணணுமா அதிகப்படுத்தணுமா? எஸ், சரி. இது நீங்கள் வந்து நான் எதுக்கு இதை காட்டுறேன்னா ஒரு ஐடியாக்காக தான். நான் இதை பார்த்தேன், எனக்கு இது நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணாமல் இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இப்போ இதை உடச்சிருக்கா? இது ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கா? இந்த லைன் பாருங்கள், இந்த ரெட் லைனு அழகாக ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரி இருக்கா? இதை டச் பண்ணும்போது தான் ரிஜெக்ட் ஆகுது, டச் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் தான் போகுது. இப்போ இங்கே பாருங்கள், 2 சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கு, இதை உடச்சிருக்கு, கீழே டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கு, சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணி அழகாக இங்கேயும் வந்து கிளியராக சொல்கிறான், பி ஃபார் ரெட் கலர்னா செல் அடிங்கன்றான்.
இப்போ இதே செட்டிங்ஸு நான் வேற டைம் ஃப்ரேமில் போட்டு பார்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸில் போட்டு பார்க்குறேன், ஒர்க் ஆகாது. இந்த செட்டிங்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எது உங்களுக்கு கரெக்டான என்ட்ரியாக இருக்கும், எது உங்களுக்கு கரெக்டான ட்ரெண்ட் லைனாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனை மாற்றி அமைச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரீசெட் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், அழகாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஐயோ, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு இது ஒரு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைன் கரெக்டாக இருக்குது, சப்போர்ட் லைனும் கரெக்டாக இருக்குது, உடச்சிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் தான் ஃபைன் டியூன் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி 30 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ. மிக்க நன்றி மக்களே. ஸோ இதை வச்சு வர வீக்கெண்டெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா சொல்கிறேன். ட்ரேடிங் வியூவில் பேசிக் பிளான் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இண்டிகேட்டரை வச்சு, இந்த டூலை வச்சு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி போய் ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், ரீப்ளே எப்படின்னா இதுதான் லாஸ்ட் பார் அவைலபிள்னு சொல்லுது. இங்கே ரீப்ளே பட்டன் இருக்கா, இங்கே ரீப்ளே இருக்கா. இப்போது அதுவே ட்ரெண்ட் லைன் எல்லாம் வரைஞ்சிருச்சா. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்பீடு கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா சரசரன்னு மூவ் ஆகிடும். ப்ளே கொடுங்க. இது உடைக்கும் போது பை கொடுக்கணுமா செல் கொடுக்கணுமா நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து எவ்வளோ குவான்டிட்டிஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சும்மா இந்த இது வந்து ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு விளையாட நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துட்டு தென் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் வேற ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட டீட்டெயில்டாக நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி.